ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பூகம்பம் வெடிக்க போகுது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் பிரஜனுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை வெடிக்க போகிறது. ஏன் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா இப்போ சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து இந்த கார் டாஸ்க்கில் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா விஜய் பருவன் கமருதீனுக்கு வந்து ரெக்கார்டு கொடுக்கப்பட்டு இந்த பிக் பாஸ் விட்டு அவங்களுடைய அந்த பிபி பயணத்தையும் முடிச்சிருப்பாங்க. ரொம்ப பெரிய பூகம்பமாக வெடிச்சது. அதில் நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்கள் ஆப்போசிட்டாக தெரிவித்தாலும் வியானா சொன்னது இந்த விஷயத்துக்கு எல்லாருமே பொறுப்பேற்கணும் அப்படின்னு அவங்க சொன்னதாக இருந்தாலும் அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம திவாகர் ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணார் விஜய் பார்வதிக்கு. சாண்ட்ரா வந்து விஜய் பார்வதி யூஸ் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து விஜய் பார்வதி யூஸ் பண்ணி முதுகில் குத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இந்த இன்டர்வியூவில் நீங்கள் பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு ஒரு பிரஜன் உங்களுடைய ஒரு இன்டர்வியூவில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் வந்துட்டு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ சும்மாவே வந்து பொங்குவாப்பில் நம்ம பிரஜன். அது மட்டும் இல்லாமல் தன் மனைவியை பற்றி வேறு பேசியிருக்காரு. ஸோ உள்ள நாளைக்கு அவர் என்ட்ரி கொடுக்க போகிறாருன்ற தகவல் வந்தாச்சு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உள்ளே போனவொடனே வியானா கிட்டேயும் திவாகர் கிட்டேயும் செம்ம சண்டை வந்து போட போகிறாருன்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா பிரஜன் வந்து செம்ம காண்டில் இருக்கார். இதில் என்ன ஒரு விஷயம்னா அங்கே சாண்ட்ராவும் இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உள்ளே வந்து பயங்கரமான ஒரு சண்டைகள் வரும். ஏன்னா முன்னாடி வந்து வியானா அப்படி தான் உள்ளே வந்துட்டு ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தி விக்ரமெல்லாம் வச்சு செஞ்சாங்க, சாண்ட்ரா வச்சு செஞ்சாங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு வெளியில் வந்துட்டு பிரஜன் பார்த்துருப்பார். ஸோ அதனால் வந்த உடனே வந்து இந்த ஒரு விஷயம் நடக்கும். அதே மாதிரி ரம்யாவும் வந்துட்டு அந்த பாம்புன்ற விஷயத்தை வந்து பேசியிருப்பாங்க. அதை வந்து அவர் கேட்பாரான்றது தெரியல. ஆனால் இவங்களுக்கு யார் மேலாம் கோபம் இருந்துச்சோ அவங்கக்கிட்டலாம் வந்து இவருக்கும் கோபம் இருந்தது. ஆனால் திவ்யா கிட்ட மட்டும் இவங்களுக்கு கோபம் இருந்துச்சு. பட் அவருக்கு இல்லைன்றதை வந்து அங்கே வந்து பதிவு பண்ணியிருந்தார். அது மட்டும் நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு தெரியும். அது கொஞ்சம் புரியாத புதிராக தான் இருக்குது. பட் எது எப்படியோ வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் பிரஜனுக்கும் சரியான ஒரு சண்டை கண்டிப்பாக வரும். அது அப்படின்னு மாற்றுக்கிறதே ஏன் அப்படின்னா வெளியில் அவ்வளோ விஷயங்கள் பேசிட்டு உள்ளே வந்து சாண்ட்ரா கிட்ட நல்லா பழகினார். இன்ஃபேக்ட் அவங்க போகும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பணப்பெட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கண்ணை காமிச்சிட்டே இருந்தேன், நீங்கள் கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். இவங்களும் வந்து ஐ மிஸ் யூ வாட்டர்மெலன் ஸ்டார், நீங்கள் வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வெளியில் அவ்வளோ பேசிட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், என் பொண்டாட்டிக்கிட்ட பேசி ஜாலியாக சிரித்து பேசியிருக்கேன், நான் அதை பற்றியே மறைச்சிருக்கேன், என்ன நினச்சிருக்கேன் மாதிரி ஏதாவது கேட்பாரானு தெரியல. பட் இருந்தாலும் சம்பவம் இருக்குது. இந்த ஒரு வாரம் எப்படி போகும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக போகும். ஏன்னா நாளைக்கு 4 பேர், இதுக்கப்புறம் எஃப்ஜே, கனி, ஆதரை, இன்னும் நிறைய பேர்லாம் வர வேண்டியது இருக்குது இல்லையா. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு போகும், சூப்பராக போகும். ஒரு 4 நாள் போகும். அப்புறம் லாஸ்ட்டு ஒரு 2 நாள் மட்டும் அவங்க வந்துட்டு 4 பேர் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபினாலே வரும். ஸோ அதுக்கப்புறமா எல்லோரும் டாட்டா பை சொல்ல வேண்டிய வேறு நேரங்கள் வரும். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பிரஜன் வந்தவொடனே ஃபஸ்ட்டு அட்டாக்கிங் யாரை இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னை கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்துட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் முறைக்கிறதா இருந்துச்சுன்னா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வியானா கிட்ட வந்து பேசுவார். ஏன்னா வியானா வந்து பயங்கரமாக பேசியிருந்தாங்க. வெளியில் சாண்ட்ராக்கு என்னென்ன பேர்கள் இருந்துச்சோ அதெல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு தன் மனைவியை கலாச்சிருக்காங்க. அப்போ விட்டுருவாரா? அதனால் சும்மாவே வந்து பொங்குவார்ல. அது வந்துட்டு முன்னாடி அவர் பேசின வார்த்தைகள்லாம் வந்துட்டு லிஸ்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தார் நம்ம விஜய் சேதுபதி. இந்த வண்டி இந்த பக்கம் திரும்பினா கண்டமாயிடும். அதனால் நம்ம வந்துட்டு பார்க்கணும். அதே மாதிரி இப்போ நம்ம நினைப்போம் திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டும் கொடுப்பார் பிரஜன், பயங்கரமான ஆள். ஆனால் கண்டிப்பாக வந்து பிரஜன் வெளியில் போகும்போது நிறைய பேர் வந்து, அதாவது பிரஜனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு லக் என்ன தெரியுங்களா, அவர் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு அவர் போயிருந்தார்னா அவர் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கலாய்ச்ச விஷயங்கள் போச்சு. பேப்பர் ஓடின்னு கிண்டல் பண்ணாங்க, இன்னும் நிறைய விஷயங்களை கிண்டல் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் 2 வாரம் கழிச்சு அவர் வெளியே போகும்போதில் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணாங்க, சரி இந்த நேரத்தில் பிரஜன் இப்படி போயிட்டார், பிரஜன் போயிருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதுவே அவருக்கு ஒரு பெரிய வெற்றி. பார்க்கலாம் என்ன நாளைக்கு நடக்க போகிறது அப்படின்ட்டு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.